சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் 49 வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை. பொதுவா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கான கோடீஸ்வர யோகத்தை தருகின்ற அந்த 3 பேர். அந்த விருச்சிக ராசிக்காரர்களை அவ்வளவு சீக்கிரம் யாரும் தூண்டி விடவே முடியாது. இவர்களுக்கு ஒரு கோபம் வந்தா, ரொம்ப உச்சபட்சமா ஏதாவது பிரச்சனை வந்தா தான் அந்த கோபத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துவாங்க. அதே நேரத்துல சில நேரங்களில் இவர்கள் அந்த காரியத்தை சாதிக்கணும். நான் நிறைய விருச்சிக ராசிக்காரர்களை பார்த்துருக்கேன். பார்க்கறதுக்கு பலாப்பழம் மாதிரி அப்படியே கரடு முரடா அப்படியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பழகும்போது தான் தெரியும் தேனினும் இனிய சுவை அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, ரகசியங்களை காப்பாற்றுவாங்க. யாராவது ஒரு விஷயத்த சொன்னா மனசுக்குள்ள அதை வச்சுக்கிடுவாங்க. அவ்வளவு சீக்கிரம் அந்த விஷயத்தை கடத்த மாட்டாங்க. ஆனா அந்த பலாப்பழத்தை எல்லாம் ருசிச்சதுக்கு அப்புறம் சக்கையை தூக்கி போடுற மாதிரி இவர்களை அடுத்தவர்கள் தூக்கி எறியும் போது எனக்கு முதுகுல குத்துன வழி பெருசு இல்லையா, குத்துனது யாருன்னு தெரிஞ்சு போச்சு, அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா 8ஆம் இடம் ரகசியம், மறைமுகமான எதிரிகள் தீட்டக்கூடிய திட்டங்களை முன்பே அறிந்து அந்த திட்டங்களை முறியடிக்கக்கூடிய நிலை விருச்சிக. அப்படிப்பட்ட ஒரு உன்னதத்திற்கு சொந்தக்கார விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காலதேவன், காலச்சக்கரம், நிறைய கோடீஸ்வர யோகங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களும் இவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது பெரிய விசேஷம். விருச்சிக ராசிக்காரர்கள் வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை காப்பாத்துறதுக்காக ரொம்ப மெனக்கிடுவாங்க. அந்த வாக்குறுதியை காப்பாத்துறத தன்மானம்னு நினைப்பாங்க. தன்மானத்திற்கு ஒரு இழுக்கு வரக்கூடாது, கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கிறத இவர்கள் ரொம்ப அவமானமாக நினைப்பார்கள். காலச்சக்கரத்திற்கு 3ஆம் இடத்திலே தைரிய வீரிய முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே உச்சமும் பெறுவதால் இவர்கள் தன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் கண் முன்னாடி உச்சத்தை தொட்டே தீர்வார்கள். பணத்தால், குணத்தால், கெட்டாலும் மேன்மக்களே என்ற நிலையை விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு காலத்தில் அனுபவிக்கிறார்கள். அதனால எந்த தசாபலன் வருதுங்கிறத உங்கள் லக்னத்திற்கு அவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு நிர்ணய பலன் அப்படின்னு எடுத்துக்க முடியும். அதனால கிரகத்தை பலப்படுத்துவது, தெய்வ வழிபாடுகளை செய்வது, லக்கணத்திற்கு சுபர் அசுபர் யோகர் அந்த நிலையில தான் நம்ம பலன் பரிகாரங்கள் எடுக்கணும். இருந்தாலும் ராசி என்னுடைய உடல் மனசுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகங்களை வலிமைப்படுத்துவதற்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை தருகின்ற, அது மட்டுமல்லாமல் சாதாரண மனிதனையும் கோடீஸ்வரரா மாற்றக்கூடிய அந்த 3 பேர் யார் அப்படிங்கிற விஷயத்த நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல ஜோதிடர் கோகுலக்கண்ணன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. பொதுவா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கான கோடீஸ்வர யோகத்தை தருகின்ற அந்த 3 பேர் யார் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் சார்? நிச்சயமா இது செவ்வாய் பகவான் முழுக்க அந்த விருச்சிக ராசிக்காரர்களை ஆளுமை செய்யக்கூடிய கிரகமா வர்றாரு. அப்ப மேசத்துக்கும் செவ்வாய் தானே வர்றாரு, விருச்சிகத்துக்கும் செவ்வாய் தானே வர்றாரு. அப்படின்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மேச செவ்வாய் அந்த வீட்டுல சூரிய பகவான் உச்சம் பெறுவார். அது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லப்படுது. விருச்சிக செவ்வாய் அந்த சந்திர பகவான் அந்த வீட்டில் நீச்சம் அடைவார். அது நீர் தத்துவ ராசி அப்படின்னு சொல்லப்படுது. நெருப்பு ராசிக்காரர்களுக்கு ஒரு கோபம் வந்தா எரியிற தீயில பெட்ரோலை ஊத்துன மாதிரி யாராவது பின்னாடி இருந்து ஏதாவது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொன்னா அவங்க பொங்கி எழுந்து உடனே ரியாக்ஷன் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த விருச்சிக ராசிக்காரர்களை அவ்வளவு சீக்கிரம் யாரும் தூண்டி விடவே முடியாது. இவர்களுக்கு ஒரு கோபம் வந்தா, ரொம்ப உச்சபட்சமா ஏதாவது பிரச்சனை வந்தா தான் அந்த கோபத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துவாங்க. அதே நேரத்துல சில நேரங்களில் இவர்கள் அந்த காரியத்தை சாதிக்கணும், எதிரியை வெற்றி பெறணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தனிய குடின மாதிரி அந்த சந்திரன் அங்கே நீசம் போறதுனால அப்படியே அமைதியா இருந்துட்டு நேரம் வரும்போது கனகச்சிதமா பழி வாங்கியே தீருவார்கள். இது விருச்சிகத்தினுடைய ஒரு குணம். அந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய அந்த மேஷத்துல இருக்கக்கூடிய வேகம் விருச்சிகத்திற்கு சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால மனசுக்குள்ள கணக்கு போட்டு வஞ்சகம் தீர்ப்பது அப்படின்னு பேரு. சரி, வஞ்சகம் தீர்க்கிறதுனா எல்லாரையும் வஞ்சகம் தீர்க்கிறதா? எல்லாரையும் பழி வாங்குற குணம் அதுக்கு தேள் சின்னமா சொல்லப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. நான் நிறைய விருச்சிக ராசிக்காரர்களை பார்த்துருக்கேன். பார்க்கறதுக்கு பலாப்பழம் மாதிரி அப்படியே கரடு முரடா அப்படியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது உள்ள போகும்போது தான் தெரியும், பழகும்போது தான் தெரியும் தேனினும் இனிய சுவை அப்படின்னு சொல்ற மாதிரி. ரொம்ப விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, ரகசியங்களை காப்பாற்றுவாங்க. யாராவது ஒரு விஷயத்த சொன்னா மனசுக்குள்ள அதை வச்சுக்கிடுவாங்க. அவ்வளவு சீக்கிரம் அந்த விஷயத்தை கடத்த மாட்டாங்க. ஆனா அந்த பலாப்பழத்தை எல்லாம் ருசிச்சதுக்கு அப்புறம் சக்கையை தூக்கி போடுற மாதிரி இவர்களை அடுத்தவர்கள் தூக்கி எறியும் போது ரொம்ப மனசு அந்த சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால உடைஞ்சு போகக்கூடிய ஆட்கள் என்பது விருச்சிக ராசிக்காரர்களா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல கோவப்படுறதும், இவர்களை பதட்டப்படுத்துறதும், இவர்களை மனக்காயத்தை ஏற்படுத்துறதும்
அப்படின்னு இருந்தா கூட அந்த காயத்தின் வழி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிதாக தெரிவதில்லை. அந்த காயப்படுத்திய நபர் யார் என்பது தெரிந்ததுக்கு அப்புறம் தான் விருச்சிக ராசிக்காரர்களால தாங்கிக்கவே முடியல. எனக்கு முதுகுல குத்துன வலி பெருசு இல்லையா, குத்துனது யாருன்னு தெரிஞ்சு போச்சு, அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா 8ஆம் இடம் ரகசியம், மறைமுகமான எதிரிகள் தீட்டக்கூடிய திட்டங்களை முன்பே அறிந்து அந்த திட்டங்களை முறியடிக்கக்கூடிய நிலை விருச்சகத்திட்ட இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உன்னதத்திற்கு சொந்தக்கார விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காலதேவன், காலச்சக்கரம், நிறைய கோடீஸ்வர யோகங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களும் இவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது பெரிய விசேஷம். இதுல இந்த சந்திர பகவான் நீச்சமடைந்திருந்தாலும் கூட, மனம் பலவீனமாக இவர்கள் இருந்தாலும் கூட, ராசியாதிபதி செவ்வாய், அப்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் காலச்சக்கரத்திற்கு மேஷத்திற்கு 8ஆம் இடத்திலே காலச்சக்கரத்திற்கு 4 கூடிய சுகாதிபதி இவர்களுடைய ராசிகளை நீச்சமடைந்திருந்தாலும் கூட, அந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி உச்சம் பெறும்போது அது நீச்சபங்க ராஜயோகம் என்று சொல்லப்படுது. அதே போல தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கிய கிரகமாக வருவதால், வருசசி கேந்திரத்தில் மன்னவன் இருக்க அந்த அரசன் கேந்திரத்தில் அம்புலி தானும் நிற்கில் அப்படிங்கிறாங்க. அப்ப சந்திர பகவானுக்கு கேந்திரங்களிலே குரு இருந்தாலும், குருவுக்கு கேந்திரங்களிலே சந்திரன் இருந்தால், சந்திரனுக்கு கேந்திரத்துல குரு இருந்தாலே குருவுக்கு கேந்திரத்துல சந்திரன் வந்துருவார். இவங்க சபசப்தம கேந்திரம்னு சொல்றாங்க. 4, 7, 10 இந்த இடங்களில் இருந்தாலும், இவர்களுடைய ராசியை குரு கண்ணுற்று பார்த்தாலும், இவர்களுக்கு மனதிடமும் வைராக்கியமும் இவர்களுக்கு இயல்பாவே இறைவன் கொடுத்த ஒரு வரமாக காலதேவன் கொடுத்து விடுகிறார். எங்க ஒரு இடத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திர பகவான் நீச்சம் அடைந்தார் விருச்சகத்துல. அந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எங்கேயாவது சனி பகவானோட சேர்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த விருச்சகத்திற்கு 3 கூடைய முயற்சி கிரகம், 4 கூடைய சுகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ஸ்திரத்திற்கு பாதகாதிபதியா சனி வருவார். 8 கூடையவனா புதன் வருவார். 3, 8 பாதகஸ்தானம். அந்த செவ்வாய் பகவான் இந்த பாதக கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானோடு சேரும்போது, கண்டங்கள் 4, 8 கருதிய சனி செய்யமர தண்டங்கள் மிக உண்டாம், திரவியங்கள் நாசமாகும், கொண்டதோர் குடும்பம் வேறாகும் அப்படின்னு சொல்றேன். இந்த சனியும் செவ்வாய் இணையும் போது குடும்பத்துல பிரச்சனை வந்துடும் ஐயா. சுகம் கெட்டு போயிடும். சுகம் கெட்டு போனதுக்கு அப்புறம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களே வராது. யாருக்காக சம்பாதிக்க போறோம், எதுக்காக சம்பாதிக்க போறோம் என்ற நிலையில் விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படியே மனம் வந்து விடுவார்கள். இந்த இடத்துல இவர்களுக்கு பாதிப்பு இல்லாம இருந்தா இவர்கள் கோடீஸ்வரர்கள் ஆவது என்பது நிச்சயமான ஒரு உறுதி. இதே போல இந்த அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் திட்டமாக கெடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. எங்கேயாவது வாக்கு கொடுத்துறது, விருச்சிக ராசிக்காரர்கள் வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை காப்பாத்துறதுக்காக ரொம்ப மெனக்கிடுவாங்க. அந்த வாக்குறுதியை காப்பாத்துறத தன்மானம்னு நினைப்பாங்க. தன்மானத்திற்கு ஒரு இழுக்கு வரக்கூடாது, கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கிறத இவர்கள் ரொம்ப அவமானமாக நினைப்பார்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 8வது ராசிங்கிறது போல அஷ்டமாதிபதி புதன் தன்னுடைய பேச்சுக்கு மரியாதை இல்லை, தன்னுடைய செயலுக்கு மரியாதை இல்லை, தன்னுடைய செயலுக்கு குடும்பத்தில் அங்கீகாரம் இல்லை, தன்னை யாரும் மதிக்கலை என்று சொல்லும் பொழுது அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதை மாபெரும் அவமானமாக கருதி தன்மானத்தை இழக்கும் பொழுது தடுமாறுகிறார்கள். ஆனால் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குருவும் செவ்வாயும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த அவமானத்தை எல்லாம் தவிடுபடியாக்கி எங்கெல்லாம் இவர்கள் நிராகரிக்கப்பட்டார்களோ அங்கேயெல்லாம் வாழ்க்கையினுடைய உச்சத்தை தொட்ட கோடீஸ்வரர்களாகவும் நிறைய அதிகார பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா செவ்வாயின்னு சொல்றது அதிகாரம்ங்க, ஆளுமை செலுத்துறது. அதே போல அவங்க வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லான பொறுப்புகள்ல இருக்கிறது, ஒரு நிர்வகிக்கிறது, நாட்டை நேசிப்பது, குடும்பத்தை நேசிப்பது போன்ற குணங்கள் எல்லாம் இவர்களுக்கு கொடுப்பதற்கு காரணம் அந்த செவ்வாய் தான். அந்த செவ்வாய் இவர்களுக்கு காலச்சக்கரத்திற்கு 3ஆம் இடத்திலே தைரிய வீரிய முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே உச்சமும் பெறுவதால் இவர்கள் தன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் கண் முன்னாடி உச்சத்தை தொட்டே தீர்வார்கள். பணத்தால், குணத்தால், கெட்டாலும் மேன்மக்களே என்ற நிலையை விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு காலத்திலே அனுபவிப்பார்கள். சார், இப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த கோடீஸ்வர யோகத்தை தருகின்ற 3 பேர்ல செவ்வாய் கிரகத்தை பத்தி சொல்லிட்டீங்க. அடுத்த 2 பேர் யாரு சார்? நிச்சயமா. அத செவ்வாய் பகவான் எந்த அளவுக்கு ராசியாதிபதி அப்படின்ற ஒரு நிலையை வர்றார்களோ, ஒருத்தருக்கு தொழில் நல்லா இருக்கணும், தன்னுடைய கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, 10வது பாவகம், அந்த 10வது பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒரு ராஜ கிரகம் இல்லையா. சூரியன் இவர்களுடைய ராசி விருச்சிகத்திற்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் என்பதால் இவர்கள் செவ்வாய் பகவானுக்கே மற்றொரு வீடு என்று சொல்லக்கூடிய மேசத்திலே சூரிய பகவான் உச்சமும் பெறுகிறார். அப்ப இவர்களுடைய ராசிக்கு 6லே சூரியன் உச்சம் பெற்றாலும் கூட 10 கூடைய ஜீவன ஸ்தானாதிபதி இவர்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவோட ஒரு நட்பு கிரகமாகவும் இருக்கிறார். ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு சூரியன் நல்ல இடங்களிலே இருந்து சேர்ந்து பார்த்தால் இவர்களுக்கு நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படின்னு பொலிப்பானியா ஒரு பாடல்ல சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, தர்ம கர்மாதிபதி யோகம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது 9, 10 கூடையவர்களுடைய சேர்க்கையை தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்றோம்.
தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானாதிபதியும் இணைந்திருப்பதை தனகர்மாதிபதி யோகம் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அதுல 2ஆம் இடத்ததிபதி விருச்சிகத்திற்கு குருவாக வருகிறார். அவரே 2வது யோகாதிபதியாகவும் இவர்களுக்கு வருகிறார். 2ஆம் இடம் மாரகஸ்தானமாச்சே. எல்லா லக்னங்களுக்கும் ராசிக்கும் 2ஆம் இடத்ததிபதி கொஞ்சம் பாதிப்பை கொடுப்பாரு அப்படின்னு கேட்டா தனாதிபதி. அப்ப இந்த ஸ்திரத்திற்கு 5ஆம் இடங்கிற பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பெறுவதால் இந்த குரு வந்து இவர்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கக்கூடியவராக கடமைப்பட்டவராக இவர்களுக்கு இருக்கிறார். அப்ப புலிப்பாணி ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்யப்பா இன்னும் ஒரு செய்தி கேளு, செயலாக நிதிகருமன் இருவர் கூடி கையப்பா கண்ணுற்று நோக்கினாலும் கனமுள்ளோர் இருவருமே மாறினாலும் ஐயப்பா அகம்பொருள் நிலமும் செம்பன் அப்பனே சிக்குமடா சென்மனுக்கு உய்யப்பா போகிறது கடாட்சத்தாலே புலிப்பாணி விளம்பினேனே அப்படின்னு சொல்றார். ஐயா 2ஆம் அதிபதி தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவும் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் சேர்ந்தாலும் இடங்கள் மாறி பரிவர்த்தனை பெற்றாலும் பரஸ்பர கேந்திர கோணங்களிலிருந்து பார்த்து கொண்டாலும் இந்த ஜாதகனுக்கு செம்பன் பூமி விளைநிலம் எல்லாம் கிடைக்கும் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு யோகங்களை எல்லாம் 2ஆம் அதிபதி குரு இவர்களுக்கு கொடுப்பார். சூரியனுடைய தயவும் இருந்தால் மிகப்பெரிய வெற்றிகளை விருச்சிக ராசிக்காரர்கள் நிச்சயம் வாழ்க்கையிலே பெறுவார்கள். சார், இப்ப இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தருகின்ற அந்த 3வது கிரகம் எது சார்? நிச்சயம். அதாவது இவர்களுக்கு தனாதிபதி குருவை சொல்லிடுறோம், ராசியாதிபதி செவ்வாய் பகவானை சொல்லிடுறோம், 10ஆம் அதிபதி சூரிய பகவானை சொல்லிடுறோம். அப்ப ராசிக்கு 9 குடையவன் யாரு இவர்களுக்கு? 9ஆம் இடம் தானே நீங்கள் செய்த பாக்கியங்கள். அதை பூர்வ ஜென்மத்துல கோவில் குளங்கள் தெய்வ தரிசனங்கள் தீர்த்த யாத்திரைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்ததனுடைய பாக்கிய ஸ்தானம், அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கக்கூடிய பாக்கியம் என்று சொல்றோம். அந்த பாக்கியாதிபதி சந்திர பகவானா இவர்களுடைய ராசிக்கு வர்றார். அந்த சந்திரன் ஒரு யோக கிரகமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. அப்படி பார்த்தா ஸ்திர ராசிக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானமாச்சே அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து நீச்சம் அடைகிறாரே அப்படின்ற ஒரு அமைப்பு விருச்சிகத்திற்கு சொல்லப்படுது. அந்த சந்திரனுக்கு அந்த இவர்களுக்கு பிறந்த லக்னத்தின் அடிப்படையில் இவர்கள் விருச்சிக ராசியிலே பிறந்து விருச்சிக லக்னமாகவே இருக்கிறாங்கன்னா இந்த கிரக அமைப்புகளுடைய நிலை. இவர்கள் விருச்சிக ராசியில பிறந்து தனுசு லக்னம், மீன லக்னம், மேஷ லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னமாக இருக்கும்போது அந்த சந்திர பகவானுடைய நிலை. இதை பொறுத்து அந்த சந்திர பகவான் எப்படி அந்த சிவபெருமானுடைய பிறை சூடிய சிவபெருமானுடைய கொன்றை மலர் சூடிய சிவபெருமானுடைய பார்வை பட்டவுடன் தன் பக்தர்களுடைய பாவமெல்லாம் கரைந்து போகுதோ, அதுபோல இந்த சந்திரனுடைய பார்வை பட்டவுடன் நல்ல இடங்களிலிருந்து குருவும் அந்த சந்திரனை பார்த்தால், செவ்வாயும் பார்த்தால் சசமங்கல யோகம், நிறைய யோகங்கள் எல்லாம் கிடைத்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சொத்து வாங்கினா 2 சொத்து வாங்குறது, அந்த சொத்து பன்மடங்கு விலையேற்றம் ஏற்படுவது, சொத்துக்களாலும் நிறைய நன்மைகளை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த சந்திரன் கொடுத்து விடுகிறார். மன நிம்மதியையும் சந்திர பகவான் இவர்களுக்கு கொடுத்து அழகாக எப்பயுமே ஐஸ்வர்யங்களோடு விருச்சிக ராசிக்காரர்கள் கொடுப்பதற்கு இவர்கள் முன் வந்தவர்களாக இருப்பதால் அன்பையும் சரி, பணத்தையும் சரி, செல்வத்தையும் சரி வாரி வழங்குவதிலே கைதேர்ந்தவர்களாக மன்னவன் பொன்னவன் என்று போற்றக்கூடிய குருவினுடைய அருள் இருந்தால், சந்திரனுடைய அருள் இருந்தால் இவர்கள் பூரண வெற்றியை கோடீஸ்வரனாவது உறுதி உறுதி உறுதி. சரி, இப்போ வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தர்ற 3 பேர் யாரு அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. இப்ப என்னதான் இவங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுத்தாலும் தீங்கு செய்யறதுக்குன்னு 1-2 பேர் இருப்பாங்க. அந்த கிரகங்கள் எது சார்? இதுல ஒரு காலச்சக்கரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க. இந்த விருச்சிக ராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயே இவர்களுடைய ராசிக்கு மற்றொரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேஷத்திற்கு 6ஆம் இடமா வருவார். 6ஆம் இடம் வம்பு வழக்கு ருணரோக சத்ரு அப்படின்னு சொல்றோம். மேஷத்திற்கு 8ஆம் இடமா விருச்சக வரும், அது அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். என்னையா தான் சொந்த ராசிக்கு சொந்த ராசியாதிபதியே 6ஆவும் வர்றாரு, காலச்சக்கரத்துக்கு 8ஆவும் வர்றாரு, ரெண்டும் துரதிர்ஷ்ட ஸ்தானமாச்சே அப்படின்னு ஒரு அமைப்பு வருது. இதுல இந்த தன பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இவர்களுடைய ஸ்திரத்திற்கு ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பிற்கு பாக்கியஸ்தானத்துல போய் இவர்கள் உச்சமே பெற்றிருந்தாலும் கூட, குரு வந்து அந்த இடத்துல உச்சமே பெற்றிருந்தாலும் கூட இவர்களுடைய முயற்சி பாவகத்திலே நீச்சம் அடைந்து போவதால் அப்ப மனசு எப்படி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, யார் இவர்களை கைவிட்டாலும் கூட ஒரு மாதிரி இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சோகத்தை காமிக்காம அப்படியே கடந்து போயிடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, துரோகம் பண்ணியது யார் என்று தெரிந்தால் விருச்சிக ராசி மனநொந்து விடுவார்கள்ன்ற மாதிரி, வளத்தகடா முட்டை வந்தா வச்ச செடி முள்ளானா பூர்வ ஜென்ம பாவமடி அம்மாளுன்னு பாட்டு இருக்கிற மாதிரி இவர்கள் வளர்த்தவர்கள், இவர்கள் தூக்கி வளர்த்து கொஞ்சியவர்கள், அது சகோதரர்களாக இருக்கலாம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் மூத்தவர்களாக இருந்தால் தனக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தையை தாய் போல் அரவணைத்து வளர்ப்பார்கள். அதே மாதிரி அந்த சகோதர உறவு பாராட்டுவார்கள். செவ்வாயா இருக்கிறதுனால தன் குழந்தையை ரொம்ப நேசிப்பாங்க. இந்த இரத்த சம்பந்த உறவுகள் இவர்களுக்கு ஒரு காலகட்டத்திலே எதிரியாகவும் மாறுவார்கள். அந்த இரத்த உறவுகளால் பிரச்சனைக்கு ஆளாகக்கூடியவர்களாக விருச்சிக ராசிக்காரர்கள் வரும்போது மனம் நொந்து விடுவார்கள். அதனால இவங்க எப்பயுமே
அந்த ஒரு பாதுகாப்பு, இவங்க நமக்கு உதவுவாங்க, இவங்க நம்மளோட இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பை ஆரம்பத்திலேயே குறைத்து கொண்டால் நன்மையான ஒரு அமைப்பா இருக்கும் அவர்களுக்கு. நிச்சயமா சார். சார் இப்போ வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தருகின்ற 3 பேர் யார் அப்படிங்கிறதையும், எந்த கிரகம் இவங்களுக்கான தீமை செய்யும், அங்க எவ்வளவு கவனமா இருக்கணுங்கிறதையும் சொன்னீங்க. இப்போ என்ன அப்படின்னா, இவங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தருகின்ற அந்த 3 கிரகங்களையும் ஆக்டிவேட் பண்ணணும். அவங்க நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்களை இன்னும் இன்னும் செய்யணும்னா, அதற்கான எளிய வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன சார்? நிச்சயமா. அதான் விருச்சிகத்துல பிறக்கும்போது அனுசம், கேட்டை, விசாகம் அந்த நட்சத்திர அமைப்புகள்ல பிறக்குறாங்க. அதுல அனுச நட்சத்திரம் முழுமையா 4 பாதங்களும் அங்கே இருக்கு. கேட்டை நட்சத்திரம் முழுமையா 4 பாதங்களும் அங்கே இருக்கு. விசாக நட்சத்திரத்தினுடைய ஒரு பாதம் அங்கே இருக்கு. அப்ப இவர்களுக்கு அந்த அனுஷத்துல பிறக்கும்போது சனி, புதன், கேது, சுக்கிரன் அப்படி திசைகள். கேட்டையிலே பிறக்கும்போது புதன், கேது, சுக்கிரன் அப்படின்ற திசைகள். விசாகத்திலே பிறக்கும்போது குரு, சனி, புதன், சுக்கிரனுடைய திசைகள். அப்ப நீங்க சொன்ன அந்த குரு திசையோ, சூரிய திசையோ, செவ்வாய் திசையோ, சந்திர திசையோ எங்களுக்கு வரலையே அப்படின்ற ஒரு அமைப்பும் விருச்சகத்திற்கே சொல்லப்படுது. இதே நேரத்துல இந்த சனி, புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் உங்க லக்னத்திற்கு யோகாதிபதிகளாக இருந்து நீங்க ராசி விருச்சகமா இருக்கிறீங்க, மகரம், கும்பம், மிதுனம், கன்னி, துலாம், ரிஷபம் இப்படி லக்னங்களா இருக்கிறீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களிலேயே இந்த சனி, புதன், சுக்கிரன் உங்களுக்கு யோகங்களை கொடுத்துருவாங்க. பிற்பகுதி வாழ்க்கையில ரொம்ப ஒரு ஏமாற்றமான நிலைகள் அடுத்தடுத்த தசாபுத்திகள்ல உங்களுக்கு வரும். அதனால தான் நான் ஆரம்பத்துல செல்வந்தராக இருந்தேன், பின்னாடி பாதிக்கப்பட்டேன்னு சொல்றது. அதே நேரத்துல உங்களுக்கு லக்னம் மீனம், தனுசு இந்த மாதிரி குரு அணி லக்னங்களாக இருந்து இந்த திசைகள் எல்லாம் வரும்போது ஆரம்ப கட்டத்திலே ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு ஒரு 30, 35 வயது வரை ரொம்ப உழைப்பை கொடுத்து அதுக்கப்புறம் வாழ்க்கையினுடைய உச்சத்தை தொடுவது விருச்சக ராசியினுடைய ஒரு அமைப்பு. அதனால எந்த தசாபலன் வருதுங்கிறத உங்கள் லக்னத்திற்கு அவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு நிர்ணய பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அதனால கிரகத்தை பலப்படுத்துவது, தெய்வ வழிபாடுகளை செய்வது, லக்கணத்திற்கு சுபர், அசுபர், யோகர் அந்த நிலையில தான் நம்ம பலன் பரிகாரங்கள் எடுக்கணும். இருந்தாலும் ராசி என்னுடைய உடல் மனசுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகங்களை வலிமைப்படுத்துறதுக்கு நான் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னா, பொதுவா தனம், காசு கொடுக்கிற கிரகம் குரு பகவான். அந்த இடத்திலே தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல மூல நட்சத்திரம் 4 பாதமும் கேது பகவானுடைய நட்சத்திரமும் இவர்களுக்கு இருக்கு. அப்ப பெரிய சித்தர்கள், மகான்கள், ஜீவ சமாதிகளுடைய வழிபாடு இயற்கையாகவே நம்ம சொல்லப்படுறோம். அதுல மறைந்த நம்மோடு இருக்கக்கூடிய ஆத்மாவோடு நம்மளோடு தொடர்பில் இருக்கக்கூடிய சரீரத்தை விட்டுவிட்டு ஆத்ம தொடர்போடு இருக்கக்கூடிய அந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதியை இவர்கள் தேடி போவது குருவை பலப்படுத்தும். அதுல மூல நட்சத்திரத்திலே அந்த ஜீவ சமாதி பெற்ற ஒரு மகானுடைய அற்புதமான சன்னதி இருக்கு. அது திண்டுக்கல் பக்கத்துல பிஎஸ்என்ஏ காலேஜுக்கு பக்கத்துல கசவனம்பட்டி என்ற இடத்திலே ஜோதி மௌனகுரு நிர்வாண சுவாமிகளுடைய சமாதி. அங்கே மூல நட்சத்திரம் மிகப்பெரிய ஒரு விசேஷமாக சொல்லப்படுது. ஐயாவினுடைய அந்த மூல நட்சத்திர நாளிலே ஐப்பசி மூல நட்சத்திர நாளிலே அங்கே வந்து மிகப்பெரிய சிறப்பான குரு தரிசனம் இவர்களுக்கு செய்யும் பொழுது வாழ்க்கையிலே குருவினுடைய அருளால் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. குரு சம்பந்தப்பட்ட உயிர்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நிறைய தான தர்மங்களை கொடுக்கும்போது குருவினுடைய அருள் இவர்களுக்கு கிடைத்து நல்ல பாக்கியங்கள் இவருக்கு உண்டாகும். சார் இப்போ வந்து நீங்க குருவை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, விருச்சிக ராசிக்காரங்க என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் செய்யணும்ன்றத சொன்னீங்க. அடுத்து செவ்வாயை ஆக்டிவேட் பண்ணணும்னா அவங்க என்ன விஷயம் செய்யணும் சார்? செவ்வாய் வந்து பூமி தத்துவ கிரகம், நில தத்துவ ஒரு அமைப்பு. ஆனால் இவர்களுடைய ராசி வந்து நீர் ராசி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நீர்லையுமே பார்த்தீங்கன்னா விருச்சகம் ரொம்ப ஆழமான மர்மமான இடங்கள், குளம், குட்டை இது எல்லாமே அந்த விருச்சகத்தினுடைய ஒரு அமைப்பை சொல்லப்படுது. அப்போ இவர்கள் செவ்வாய் பகவானை அந்த முருகப்பெருமானை பூஜித்து வருவது, சஷ்டி விரதங்கள் கடைபிடிப்பது, அதே போல செவ்வாயினாலே ஆயுதம் அப்படின்னு சொல்றோம். அப்ப கோவில் தன்னுடைய குல தெய்வத்திற்கு குரு அப்படிங்கிறது உங்களுடைய பூர்வ புண்ணியமா வர்றதுனால பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய மீனத்திற்கு விருச்சகம் 9ஆம் இடங்கிற பாக்கியம், காலச்சக்கரத்திற்கு 8வது இடம். அப்ப ஆயுதம் இல்லாத நம்ம சுவாமியே இல்லை அப்படின்னு சொல்றோம். அது பெருமாளாக இருந்தாலும் கூட சங்கு சக்கர அவயங்களோடு பக்தர்களை காத்தருள்வதற்காக உட்கார்ந்திருப்பார். அதுபோல இவர்களுடைய குலதெய்வ கோவிலிலே ஆயுதம் வாங்கி வைப்பது. எனக்கு கருப்பண சுவாமி குலதெய்வங்க, அருவாள் வாங்கி வைங்க. எனக்கு காளி குலதெய்வங்க, திரிசூலம் வாங்கி வைங்க. என் கோவிலில் முருகர் இருக்கிறாருங்க, வேல் வாங்கி வைங்க. அப்படி உங்களுடைய குலதெய்வ கோவில் ஸ்தலத்திலே ஆயுதங்கள் சுவாமிக்கு பயன்படக்கூடிய அந்த ஆயுதங்களை வாங்கி வைப்பது. ஒண்ணுமே இல்லையா, அந்த கோவிலுக்கு அந்த அன்னதானம் செய்யக்கூடிய சமையல் பாத்திரங்கள், அதில் அருவாமனை, அருவா இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுப்பது செவ்வாயை பலப்படுத்தும். நீங்கள் அந்த அந்த பாத்திரத்திலே சமைத்து உணவுகள்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு இங்கே நல்ல ஒரு பாசிட்டிவ் என்பது உங்களை சுற்றி உருவாகும் அப்படிங்கிறது இதனுடைய நுட்பம். சார் அடுத்ததா சந்திரன் அப்படிங்கிற கிரகத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அந்த தசை நமக்கு வரல அப்படின்னாலும் சந்திரனை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன விஷயம் செய்யலாம்? நிச்சயமா சந்திர பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது நம்ம விரும்பலைனாலும் அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார். என்ன நம்ம கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியில் வந்து
நிலவை பார்த்து வழிபாடு பண்ணி கொஞ்சம் நிலவு வெளிச்சத்துல உட்காந்து அந்த குடும்பம் 2ஆம் இடங்கிறது குரு. குடும்பத்தோட உட்காந்து நிலாச்சோறு சாப்பிட்றதுன்னு அன்னைக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு எங்க நிலாவுல தான் போய் சோறு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால அந்த குடும்பத்தோட உட்காந்து அந்த நிலவு பார்த்து தரிசனம் செய்வது பௌர்ணமி அன்று பொதுவா வந்து கோவில்கள்ல தன்னுடைய குலதெய்வ கோவிலா இஷ்ட தெய்வ கோவில்கள்ல போய் கிரிவலம் வருவது இது ரொம்ப ஒரு விசேஷமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வழிபாடு செய்யறது. என் கோவில் மலை மேல் இல்லை, சாதாரணமாக தான் இருக்குன்னா கோவில் உட்பிரகாரத்தை ஒரு சுற்றி 3 முறை 9 முறைன்னு உங்களுடைய கிரக தாக்கத்திற்கு தகுந்தவாறு சுற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு சந்திரனுடைய பலத்தை அதிகப்படுத்தும். சந்திரன் அப்படிங்கிறது உணவுல அரிசி தானியத்தை நம்ம சொல்லப்படுறோம். இந்த அரிசி குரு வந்து இனிப்பு அப்படிங்கிறத சொல்லப்படும். நாட்டு சர்க்கரையும் அரிசியை மிக்ஸ் பண்ணி எறும்பு புற்றுக்கு அடிக்கடி போட்டுட்டு வருது. சும்மா ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு போகிற போக்கில் ஒரு காரில் போகிறோம், 2 வீலரில் போகிறோம் அப்படின்னா ஒரு இடத்துல நிப்பாட்டி அது நீங்கள் போடுவீங்கன்னே எதிர்பார்த்துருக்காது. நமக்கு இந்த உணவு திடீர் அதிர்ஷ்டமாக இருக்கே அப்படின்னு ஒரு உயிருக்கு கிடைக்க போகும்போது அது பறவை சாப்பிடும், எது வேணாலும் சாப்பிடும். அது கிடைக்கும் போது எதிர்பாராத ஒரு உயிருக்கு நீங்கள் காட்டக்கூடிய ஜீவகாரண்யம் உங்களுக்கு எதிர்பாராத பிரச்சனைகளை முறியடிக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதை செய்ய ரொம்ப நல்ல பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா சார். சார் இப்போ வந்து ஒவ்வொரு கிரகத்துக்குமான வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படிங்கறத சொன்னீங்க. இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அவர்களுக்கான யோகத்தை வந்து அவங்களுக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட கலர் அப்படின்னா அது என்ன கலர்? நிச்சயமா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும். அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறனால. அதே மாதிரி அந்த பவளம் அப்படின்றது ரொம்ப இவர்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த பவளத்தினுடைய கலர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பிங்க் கலர் ரொம்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு ரோஸை பார்த்தாங்கன்னா அப்படியே நின்று மதிமயங்கி அதோட பேசுறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அந்த பூக்களை ரொம்ப பிடிக்கும். அதே போல் குரு 2 5 கூட நான் வர்றதுனால குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் நிறத்தை ரொம்ப பிடிக்கும் இவர்களுக்கு. அந்த மஞ்சள் நிற ஆடைகளை எல்லாம் தன்னுடைய இன்டர்வியூ முக்கியமான காரியங்களுக்கு இவர்கள் பயன்படுத்தி கொள்ளும்போது ஒரு நல்ல வெற்றி இவர்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே அந்த மஞ்சளும் சிவப்பும் சேரும் பொழுது ஒரு மங்களகரம் உண்டாகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடமே மங்களகரமாக மாறிவிடுகிறது. அப்ப ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவும் இணைந்த அந்த சந்தனத்தையும் குங்குமத்தையும் நெற்றியில் வைத்துக்கொண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் ஜனவசியம் தனவசியத்தோடு குலதெய்வத்தை கும்பிட்டார்கள் என்றால் தெய்வத்தினுடைய அருள் இவர்களுக்கு பூரணமாக கிடைக்கும். இவர்கள் கையில ஒருத்தருக்கு சந்தனமோ குங்குமமோ வைத்தார்கள் என்றால் அந்த தம்பதிகள் நீடூடி வாழ்வார்கள். நல்ல தாம்பத்தியங்கள் நல்ல செல்வங்களை பெறுவார்கள். இவர்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும். ஏனென்றால் வாக்கு ஸ்தானத்திலே குரு இருப்பதால் நல்ல வாக்கை சொல்லி வாழ்த்துவார்கள், மனசார வாழ்த்துவாங்க. அதனால எந்த கோவிலுக்கு போனாலும் சந்தன அபிஷேகம் செய்து வருவது இதெல்லாம் அவர்கள் பயன்படுத்தலாம். மஞ்சள் நிறம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அடுத்தது வெண்மை. அப்ப இவர்களுக்கு வெண்மையும் ரொம்ப பிடிக்கும். சுக்கிரனுடைய அம்சம்ல நம்ம சொல்றோம் அப்படின்னா சந்திரனுக்கும் ஒரு விதமான வெண்மை அமைப்பு சொல்லப்படுகிறது. அந்த சந்திரனுடைய அம்சம் பெற்ற அந்த இவர்கள் ஆதிக்கத்தில் இருப்பதால் மன சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா ஒரு வெண்மை நிற பெட்ஷீட்டு இதெல்லாம் விரிச்சிட்டு கொஞ்ச நேரம் இவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து ஆத்மார்த்தமான தியானங்கள் செய்யும் பொழுது ராசிக்கு 8ஆம் இடம் என்பதால் அமானுஷ்யமான விஷயங்கள் இது நடக்க போகுது, இப்படி எனக்கு நான் யூகித்தேன், இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சேன், அப்படியே நடந்தது, அதனால நான் வந்து இப்படி தான் நடக்கணும்னு நான் பாசிட்டிவாக திங்க் பண்ண போகிறேன், நான் ஒரு காலத்தில் நல்லா இருக்க போகிறேன், என்னுடைய கடனெல்லாம் தீரப்போகுது, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறைய போகுது, என் குடும்பம் நல்லா இருக்க போகுது, என்னை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறோம் அங்கெல்லாம் நான் ஒரு செல்வ செழிப்பாக இருக்க போகிறேன்னு இவர்கள் ஆத்மார்த்தமாக தன்னுள்ளே தியானம் பண்ணும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த வெண்மையை பயன்படுத்தி தியானம் பண்ணும்போது பெரிய வெற்றிகள் இவர்களுக்கு சூசகமாக கிடைக்கிறது. ஏன்னால் இது மறைமுக ராசி. உங்களுடைய பிரார்த்தனைகளை இங்கு மனசுக்குள்ளே மறைமுகமாக வைத்துக் கொள்ளும் பொழுது வெற்றிகள் இவர்களுக்கு உருவாகும். சார் இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் அப்படின்னா அது என்ன எண் சார்? நிச்சயமா 9வது எண் அப்படிங்கிறது ராசியாதிபதி செவ்வாயினுடைய ஆதிக்க எண். அதே நேரத்தில் உங்கள் லக்னம் என்னங்கிறதையும் நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கிட்டு ஒரு எண்ணை தேர்வு பண்ணணும். பெரும்பான்மையாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9வது எண் என்கிறது ரொம்ப ஒரு லக்கி நம்பர். எல்லாருக்குமே 9வது நம்பர் ஒரு லக்கி நம்பராக அமையும். அதுபோல் விருச்சிகத்துக்கு அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சார் இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தருகின்ற 3 கிரகங்களும் அந்த 3 கிரகங்களை ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறத சொன்னீங்க. இப்போ இது எல்லாத்தையும் கடந்து இந்த 3 கிரகத்துக்கும் சேர்த்த மாதிரி இந்த ஒரு கோயில் இருக்கு. இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கான அந்த ராஜ யோகம் கன்ஃபார்ம் அப்படின்னா அது என்ன கோவில் சார்? நிச்சயமா. அதாவது குரு அணி லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சூரியன் செவ்வாய் குரு இவர்கள் யோகம் சந்திரன் யோகம் செய்வதற்கும், சுக்கிரன் அணி லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சனி புதன் சுக்கிரன் இது எனக்கு தசை நடத்திக்கிட்டு இருக்கு, ஆனால் நான் விருச்சிக ராசியில் இருக்கேன் அப்படின்னு இருப்பவர்களுக்கு யோகம் செய்வதற்கும், அந்த செவ்வாய் பகவான் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானே பூஜித்த ஸ்தலம்னு ஒன்று இருக்கு. அதில் வைத்தீஸ்வரன் கோவிலை நம்ம சொல்கிறோம். அதே போல் இதில் ஏன் நான் இந்த கோவிலை சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தஞ்சாவூர் பக்கத்தில் இளந்துறை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரருடைய கோவில் அற்புதமான ஸ்தலம்.
அங்கேயே பத்ரி நாராயண பெருமாளும் அங்கே இருக்கிறார். அப்ப இந்த ஸ்தலத்திற்கு இவர்கள் தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று, நீங்க ஒரு 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க, இந்த 3ல ஏதோ ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க, விசாகம், அனுஷம், கேட்டையில. அந்த நட்சத்திர நாளிலே சென்று உங்க குலதெய்வ அனுமதியை முதல்ல வாங்கிக்கிட்டு குலதெய்வத்திற்கு காணிக்கை எடுத்து வச்சுட்டு வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு மனதார வேண்டி அந்த கோவில் சென்று வரும்போது நல்ல மாற்றங்கள் எல்லாம் இவர்களுக்கு உருவாகும். கண்டிப்பா சார். சரி, இப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கான கோவிலையும் நீங்க சொல்லிட்டீங்க. என்னதான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த கோடீஸ்வர யோகம் எல்லா வளம் நலம் கிடைச்சாலும் விருச்சிக ராசி இந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் ஒரு கவனத்தையும் கொடுக்குற மாதிரியா இருந்தா அது என்ன விஷயம் சார்? நிச்சயமா இவர்களுக்கு மன வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி ராசிக்கு சுக்கிரன், அவரே 12ஆம் இடங்கிற ஐயன சையன போக ஸ்தானாதிபதியாக இவர்களுடைய ராசிக்கு வர்றார். அவர் லாபஸ்தானத்திலே, விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானத்திலே நீச்சம் என்ற அமைப்பையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே உச்சம் என்ற நிலையும் பெறார். இவர்கள் உச்சமாக வாழ்வதற்கும் வாழ்க்கையில லாபங்கள் கிடைக்கும் போது அதை அனுபவிக்க விடாம போகிறதற்கும் குடும்ப வாழ்க்கையை ஒரு காரணமா அமைந்து விடும். ஒன்றும் இல்லை, மனசு அப்படியே சோர்ந்து உட்காரும்போது ஒரு விருச்சிக ராசிகள் பிறந்தவர்களுக்கோ ஒரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கோ ஒரு சர்ப்ரைஸ். அதாவது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்பத்துல 10 நாள் பகையை கூட 10 ரூபா ஸ்டிக்கர் போட்டு சரி பண்ணி விடுமா. அப்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட், அவங்கள கரெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி, அவங்களுடைய நன்மதிப்பை பெறுவது ரொம்ப ஈஸி. அவர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் ஆத்மார்த்தமா. ஆனா விருச்சிக ராசிக்காரர்கள் இது வந்து காக்கா பிடிக்கிறதுக்கு கொடுக்குற கிஃப்ட்னு தெரியும். தெரிந்தாலும் அவர்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும்போது அவங்க மன நிம்மதி ஆயிடுவாங்க, குடும்பத்துல பிரச்சனைகள் குறையும், ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். நீங்க எப்பயுமே ஒரு சின்ன பொருளை கூட ரகசியமாக அவர்களுக்கு கொடுத்து பாருங்கள், விருச்சிக ராசிக்காரர்கள் சந்தோஷம் அடைவார்கள். குடும்ப நிம்மதி நீங்க தொடர்வதற்கு இதுவே ஃபார்முலா. சார், இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல துவங்கி அவங்களுக்கான கோடீஸ்வர யோகத்தை தருகின்ற 3 பேர் யார் அப்படிங்கிறத சொல்லி எந்த கிரகத்துக்கிட்ட அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும், அதனுடைய தாக்கங்கள் குறைய என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும், எளிய வாழ்வியல் பரிகாரங்கள், அதிர்ஷ்டகரமான எண், அதிர்ஷ்டகரமான நிறம் அப்படிங்கிறத சொல்லி எல்லா கிரகத்தையும் சேர்த்து உங்க வாழ்க்கையில நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கணும்னா இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி இந்தந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையாகவும் இருங்கள் அப்படின்னு சொல்லி விருச்சிக ராசிக்கான ஒரு முழு பொக்கிஷத்தை கொடுத்துருக்கீங்க. நிச்சயம் இதை பார்க்கின்ற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு வளமான வாழ்க்கையா மாறி அந்த கோடீஸ்வர யோகம் அவங்க கைக்கும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த பல அரிய தகவல்களுக்கும் உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நன்றி சார். உங்களுக்கு நன்றி. ஐபிசி நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் 49 வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை.